வணக்கம் தோழர்களே. 11/9/2024 தமிழ் மண்ணிலிருந்து வெடித்து கிளம்பிய பாரதி என்ற ஒரு எரிமலை நெருப்பு குழம்பின் நினைவு நாள் இன்று. மகாகவி என் உடலென்ற பொருளை தீ தின்று 103 ஆண்டுகள் ஒழிந்தோடிவிட்டன. ஆனாலும் இன்னும் அவனுடைய கவிதையின் உயிர் பொருளை அழிப்பதற்கு ஐம்பூதங்களால் முடியவில்லை. காரணம், அவனுடைய கவிதைகள் உடல் சார்ந்து வாழ்பவை அல்ல, உண்மைகள் சார்ந்து வாழ்கின்றன. பாரதி ஒரு மகாகவி. மொழியால் தன்னுடைய தேவைகளை ஈடு செய்து கொள்பவன் கவி. மொழியால் காலத்தின் தேவைகளை ஈடு செய்பவன் மகாகவி. ஆம், பாரதி ஒரு மகாகவி. காற்று பழையது என்றாலும் உள்ளிழுக்கும் பொழுதெல்லாம் அது உயிர் ஆற்றலாய் உருமாறுவது போல, சூரியன் பழையது என்றாலும் அதனுடைய கிரண விரல்கள் தீண்டும் பொழுதெல்லாம் கமல மொட்டுக்கள் கட்டவிழ்வது போல, 100 ஆண்டுகள் முடிந்த பின்னரும் அக்கினி கொழுந்துகளின் ஆவேசமாய் துடிதுடிக்கின்றன அவனுடைய கவிதைகள். பாரதி வாழ்ந்த கால வெளியில் கவிதை என்பது படுக்கையில் கவலைக்கிடமாய் கிடந்தது. சிற்றிலக்கியங்களிலும் சிலேடை பேச்சுக்களிலும் கண்ணீர் சொரியும் கடவுள் பாடல்களிலும் நனைந்து நனைந்து நைந்து கிடந்தது தமிழ். இருண்டு கிடந்த என் தமிழுக்கு கவிதை ஒளிவாய்ச்சி விடியல் வெளிச்சம் தர விரும்பினான் பாரதி. விடியல் வெளிச்சம் தர விரும்பினான் பாரதி. பொருளை தேடினான். பொருள் இருந்தால்தானே ஒரு பாட்டினுடைய உள்ளடக்கம் வலிமை பெறும். எங்கே பொருள் என்று அவன் தேடி அலைந்த பொழுதுதான் அவன் கண்முன்னே விரிந்து கிடந்த கந்தலாகி போன இந்த சமூகம் ஓடி வந்து, மகனே, என்னை வைத்து பொருளாக்கி பாட்டெழுது என்று இருகரம் நீட்டி வேண்டிக் கொண்டது. அன்று முதல் தமிழன்னையின் கால் சதங்கை கவிதை சத்தத்தால் தெறிக்க ஆரம்பித்தது. அவனுடைய சுட்டு விரலுக்கும் கட்டை விரலுக்கும் நடுவிலே தமிழ் கட்டுப்பட்டு நின்ற பொழுது ஒரு நாள் அவன் காதுகளிலே ஒரு அசரீரி ஒலித்தது. மகனே, சோதிமிக்க நவ கவிதை கொண்டு தமிழை எழுப்பு, தேசியம் கொண்டு தேசத்தை எழுப்பு என்றது. இந்த 2 கட்டளைகளில்தான் தன்னுடைய வாழ்வையும் உயிரையும் தேய்த்து கொண்டது பாரதி என்ற ஒரு சிறிய ஜீவிதத்தினுடைய சரித்திரம். பாரதம், சுதந்திரம், தேசியம் என்ற 3 புதிய சொற்கள் தமிழ் மண்ணில் புதிதாய் முளைவிட ஆரம்பித்தன. இந்த 3ஐயும் பாரதி எடுத்துக்கொண்ட பொழுது இதுவரையில் கேட்காத ஒரு ஒலியில், கேட்காத தொனியில் தமிழ் பேசத் துவங்கியது. பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீரதன் புதல்வர் இந்நினைவகற்றாதீர், வீர சுதந்திரம் வேண்டி நிற்பார் அவர் வேறொன்று கொள்வாரோ என்றெல்லாம் பாடி தன்னுடைய நீண்ட கவிதைக்கு நிலப்பரப்பை அதிகமாக்கிக் கொண்டான் பாரதி. ஆம், பாரதி ஒரு சித்தனை போல தெரிவான், ஆனால் அவன் சித்தன் அல்ல. பாரதி ஒரு பித்தனை போல தெரிவான், அவன் பித்தனும் அல்ல. இந்த நாட்டினுடைய வீர மரபுகளையும் ஞானத்தின் பெருமைகளையும் தத்துவத்தின் தரவுகளையும் தூசு துடைத்து புதிதாய் நம் கண்முன்னே கவிதையிலே கொண்டு வந்து காட்சியளித்தவன் பாரதி. அந்த பாரதி மறைந்த நாள் இன்று. அந்த மாபெரும் மனிதன் நிறைந்த நாளில் கவிப்பேரரசர் வைரமுத்து ஒரு கவிதை எழுதினார். 1000 பாட்டுக்கள் எழுதினாலும் கூட அந்த பேனாவில் நிரப்பப்பட்ட மை சொட்டு சொட்டாய் வந்து அந்த வெள்ளை காகிதத்தை நனைத்த பொழுது பாரதியின் கவிதை என்றவுடன் அந்த பேனா மை அக்கினி குழம்பாய் அங்கே சுட்டெரித்தது. இதுதான் வைரமுத்துவனுடைய அதிசயங்களில் ஒன்று. அந்த வைரமுத்து அவர்கள் பாரதிக்காக ஓர் நினைவு நாளில் எழுதிய ஒரு கவிதை. இதோ அந்த கவிதையை பாருங்கள். பொழுது என்னவோ கருப்பாகத்தான் விடிந்தது, பொழுது என்னவோ கருப்பாகத்தான் விடிந்தது,
சூரியனின் மரணம் சொல்லி அனுப்பப்பட்டது. கூடியிருந்த நண்பர்கள் அனைவரும் தாங்கள் அழுத கண்ணீரால் பிறர் கண்ணீரை துடைத்துக் கொண்டிருந்தார்கள். ஒரு எரிமலை எப்படி அணைந்தது? ஒரு ஞானக்கடல் எப்படி வற்றியது? இதோ புயலின் இறுதி ஊர்வலம் புறப்பட தயாராகிறது. லட்சம் வார்த்தைகளுக்கு நாவு கொடுத்தவன் இன்று பேசாமலே போகிறான். பார்த்தாயா பாரதி, உன் உடல் மீது மொய்த்த ஈக்களை விட உன் பின்னாலே வந்த மனித தலைகளின் எண்ணிக்கை குறைவடா. 20க்கும் கீழே. புலிகளை மதிக்காத தேசம் இது. எது எப்படியோ, உன் உயிரற்ற உடலை சுமந்துவிட்ட காரணத்தால் திருவல்லிக்கேணி மயானம் உயிர் பெற்று விட்டது. உன் உயிரற்ற உடலை சுமந்ததனால் திருவல்லிக்கேணி மயானம் உயிர் பெற்று விட்டது. உன்னை சுமந்து வந்தவர்கள் தங்கள் சுமைகளை இறக்கி வைத்து விட்டார்கள். எங்கள் சுமைகளை யார் இறக்குவது? ஒரு சராசரி மனிதனை மரணம் மரிக்கச் செய்கிறது. ஒரு மகா கவியை அதுதான் உயிர் பிழைக்க வைக்கிறது. உடலினை உறுதி செய் என்று எழுதியவனின் உயிரினை இறுதி செய்த மரணம் என்ற இழிபொருளே மேதைகளையும் கவிதைகளையும் அறிவார்ந்த சமூகவாதிகளையும் திருடிக்கொள்ளும் தீ என்ற திருட்டுப் பொருளே, உன்னை எரித்தால் என்ன? இந்த பூமியிலே பெரியதொரு பள்ளம் தோண்டி புதைத்தால் என்ன? இந்த நாகரிக உலகத்தை விட்டு நீ மறைந்தால் என்ன? இந்த சமூகம் உள்ளவரை பாரதியின் புகழ் நிலைத்திருக்கும். திருவல்லிக்கேணி மயானத்தில் தீ பாரதி என்ற சதைக்கோலத்தை தின்று அணைந்திருக்கலாம். ஆனால் அவன் கொளுத்தி எரிந்துவிட்ட அணையா நெருப்பு என்றும் சுடர்விட்டு கனந்து கொண்டே இருக்கும். ஏனென்றால் அது ஒரு யுகம் முழுவதும் கனன்று கொண்டு இருக்கக்கூடிய யுகாக்னி. வாழ்க பாரதி. நன்றி.